Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. கருவிகள் இல்லாமல் இது எப்படி செய்வது? ஏதாவது ஒன்று செய்வது தொடர்பான நம்முடைய மனக்குழப்பத்தை, மனக்குமுறலை, சந்தேகத்தை வெளிப்படுத்துவது எப்படி? How am I supposed to? How am I supposed to? Again, how am I supposed to? இதனுடைய வாக்கிய அமைப்பு how am I supposed to plus V1 form என்றவாறு அமையும். வாருங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். கருவிகள் ஏதும் இல்லாமல் இதை எப்படி சரி செய்வது? How am I supposed to fix? How am I supposed to fix this without any tools? How am I supposed to fix this without any tools? எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. How am I supposed to fix this without any tools? இந்த சம்பளத்தில் நான் எப்படி வாழ முடியும்? என்னுடைய மனக்குமுறல். இதை எப்படி சொல்லலாம்? How am I supposed to live on this salary? How am I supposed to live on this salary? எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. How am I supposed to live on this salary? நான் உன்னை மீண்டும் நம்புவது எப்படி? நம்முடைய சந்தேகத்தை தெரிவிக்கின்றோம். அதாவது எத்தனையோ தடவை ஏமாத்தி போட்டாங்க, மீண்டும் நம்புறது எப்படி? How am I supposed to நம்புறது? Trust. How am I supposed to trust you again? How am I supposed to trust you again? எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. How am I supposed to trust you again? நான் 8க்குள், அதாவது 8 மணிக்குள்ள எப்படி அங்க சென்றடைய முடியும்? சந்தேகம் இயலாம. இதை பற்றி அதால நாங்கள் அதை வெளிப்படுத்த விரும்புறோம். How am I supposed to reach there by 8? Traffic jam வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது பழுது வந்திருக்கலாம், something. How am I supposed to reach there by 8? Again, how am I supposed to reach there by 8? உதவி இல்லாமல் இதை எப்படி நான் செய்வது? 2-3 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை உங்களை தனியா செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நாங்க எப்படி கேட்கிறோம்? உதவி இல்லாம நான் எப்படி இதை தனியா செய்யறது? How am I supposed to do this without help? How am I supposed to do this without help? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. How am I supposed to do this without help? இது எல்லாவற்றையும் எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள முடியும்? நிறைய விஷயங்கள் எப்படி நினைவில் வச்சுக் கொள்ள? Please comment your answer. Great. நான் இதை எப்படி என் பெற்றோருக்கு விளங்கப்படுத்த முடியும்? Please have it a try. Superb. ஆசிரியர் இல்லாமல் நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? Try to comment your answer. Splendid. இதை நான் சமைப்பது எப்படி? Please comment it now. Wonderful, you got it. அவள் என்னை விரும்புகிறாளா என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதாவது உங்களுக்கு ஒரு விடயம் தெரியவில்லை, ஒரு தகவல் உங்களிடம் இல்லை, உதவியற்ற நிலை என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது how do I know? How do I know? Again,
how do I know? இதனுடைய வாக்கிய அமைப்பாக how do I know plus question or statement. வினாவாகவும் இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் வாக்கியமாகவும் இருக்கலாம். பாருங்கள், சொல்லி பார்ப்போம் உதாரண வாக்கியங்களை. அவள் என்னை விரும்புகிறாளா என்பதை எப்படி அறிந்து கொள்வேன்? How do I know if she likes me? How do I know if she likes me? How do I know if she likes me? Again, how do I know if she likes me? இந்த if she likes me என்பதற்கு பதிலாக நீங்கள் whether she likes me or not என்ற வாரம் தெரிவித்திருக்க முடியும். எது உண்மை என்று நான் எப்படி தெரிந்து கொள்வேன்? How do I know what is real? How do I know what is real? அவன் உண்மை சொல்கிறான், அதாவது உண்மைதான் பேசுகிறான் என்று எப்படி நான் தெரிந்து கொள்வேன்? How do I know he is telling the truth? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. How do I know he is telling the truth? Again, how do I know he is telling the truth? அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு எப்படி தெரியும்? How do I know where it is? How do I know where it is? இப்படி சொல்வதன் மூலம் உங்களுடைய innocence அல்லது helplessness எடுத்து காட்ட முடியும். How do I know where it is? இது பாதுகாப்பானதா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன், தெரிந்து கொள்வேன்? How do I know this is safe? How do I know this is safe? இது என் தவறுதான் என்று நான் எப்படி அறிந்து கொள்வேன்? Please comment your answer. Wonderful. நீ உன் வாக்கை நிறைவேற்றுவாய் அல்லது காப்பாற்றுவாய் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? Please have to try. Marvelous. எப்போது தொடங்க வேண்டும் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வேன்? Comment it now. Fantastic. என்ன சொல்ல வேண்டும் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வேன்? Please comment it now. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? How am I supposed to என்பதையோ how do I know என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, or if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.